काम्बोजं महनीयगुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयाकरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि उदान्नहम् हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते शरणागत दीनाथ परित्राणपरायणे सर्वस्यार्ति हरे देवी नारायणि नमोऽस्तुते। सद्गुरुनाथ महाराज की जय। विद्या जगदोधारिणी माता दुर्गा जगदोधारिणी मां जगो जगो मां जगो जगो मां जगो जगो मां जगो जगो मां जननी हे गौरी देवी रणचण्डी देवी हे शिवरमणि जगो मां जग जग जगदोधारिणी माता दुर्गा जगदोधारिणी मां जगन्माता आदिपराशक्ति जय। विद्या समस्ता स्तवदे विवेदाः स्त्रियः समस्ता सकला जगत्सु त्वयैकया पूरितमम्बयैकत् काते स्तुतिस्त्वय्यपरापरोक्तिः। இந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, அம்மா இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா வித்யைகளாவும் நீதான் இருக்க, இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஸ்திரீகளுமே உன்னோட ஸ்வரூபம் தான், இந்த லோகம் முழுக்க சர்வம் சக்திமயம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றது. அதனாலதான் இந்த பாரத தேசத்துல பெண்களை ரொம்ப சக்தியா கொண்டாடுறோம். இந்த நவராத்திரி சமயத்துல கன்யா பூஜை, சுவாசினி பூஜை போன்ற பூஜைகள் எல்லாம் பண்ணி பெண்களை ரொம்ப சிறப்பா கொண்டாடுறோம். சேக்கிழார் பெருமானும் இவரோட பெரிய புராணத்துல பெண்களை தெய்வத்தை விட ஒரு படி வசதியாவே சொல்லியிருக்கார். எல்லா ஒரு பெண் தன்னுடைய அன்புனால ஒரு தெய்வத்தை விட வசதியாவே ஆயிருக்கா அப்படின்னு புராணம் சொல்றது. இந்த உலகம் முழுக்க சேர்ந்து சிவபெருமான் தான் ஒரே தெய்வம்னு சொல்ற சமயத்துல சிவபெருமான் காரைக்கால் அம்மையார அம்மானு கூப்பிட்டார். இன்னைக்கும் நீங்க சிவன் கோவிலுக்கு போனேன்னா 63 நாயன்மார்களோட சந்நிதி இருக்கும். அதுல 63 நாயன்மார்களும் விழுந்தா இருப்பா. காரைக்கால் அம்மையார் மட்டும் உட்கார்ந்து இருப்பான். ஏன் அப்படின்னா ஒரு பிள்ளைக்கு முன்னாடி அம்மா நிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா, அந்த காரணத்தினாலதான். இப்படி இந்த உலகம் முழுக்க சர்வம் சக்திமயம் அப்படிங்கிறது ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்கு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான நம்பாள் பரபிரம்ம ஸ்வரூபிணி பஞ்சகர்மாக்களையும் பண்ணிட்டு பரபிரம்ம மகிழ்ச்சியா இருந்திருக்கா. அப்பேற்பட்ட அம்பாளோட லீலா பிரபாவங்களை உபனிஷத்துல ஆரம்பிச்சு இலக்கியங்கள், புராணம், இதிகாசம், ஸ்தல புராணம் அப்படின்னு எல்லா கிரந்தங்கள்லையும் அம்பாளோட பெருமையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளோ கிரந்தங்கள்ல சொல்லப்பட்டாலுமே அம்பாளோட
அதனாலதான் இந்த 4 அம்பாள் ரொம்ப விசேஷம் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லி, அந்த 5 அம்பாள் ரொம்ப விசேஷம்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. அம்பாளுக்கு மகா திரிபுர சுந்தரி இன்னொரு நாமம். சுந்தரி அப்படின்னா அழகி. அம்பாள் உருவத்தால மட்டும் அழகி இல்லையா, சாலையும் அழகியா. அம்பாள் கருணையோட வடிவமா இருக்கிறதுனால அம்பாளுக்கு அவ்வியாஜ கருணாமூர்த்தி அப்படின்னு நாமம். வியாஜம் அப்படின்னா காரணம், அவ்வியாஜம்னா காரணமே இல்லாம கருணைய பொழிவாளாம். அதனால அம்பாளுக்கு அவ்வியாஜ கருணாமூர்த்தி அப்படின்னு நாமம். சுந்தரி அப்படின்னா உருகிய நெஞ்சு. தன்னோட பக்தனுக்கு கஷ்டம்னு வந்துடுதுன்னா உருகி போயிடுவாளாம். நான் பக்தன் ஒன்னு ஆசைப்பட்டுட்டானா அடுத்த க்ஷணமே அந்த ஆசையை நிறைவேற்றிடுவாளாம். இதுக்கு உதாரணமா இப்ப சமீப காலத்துல கூத்தனூர் அப்படின்னு ஒரு ஊர், அதுல கணேசவாதியார் அப்படின்னு ஒரு பெரிய வைதிகர். அவர் தினமும் தன்னோட வைதிக வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்க இருக்க கூத்தனூர் சரஸ்வதியை பார்த்து காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் டாப் டு கார்னர் நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவார். நல்லது பண்ணேன்னா நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லுவார். ஏதாவது கெட்டது பண்ணேன்னா அம்மா தெரியாம பண்ணிட்டேன் நான் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்கார பிராமணர். அவர் தான் இந்த கணேசவாதியாருக்கு தேவையான எல்லா பொருள்களையும் பண்ணிட்டு இருந்தார். அந்த பிராமணரோட பேரனுக்கு பூனல். அதனால இவர் கணேசவாதியார் கிட்ட வந்து, நாங்க இப்படி கோதாயன சூத்திரம், என்னோட பேரனுக்கு நீங்க தான் பூனலை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்ற. அதுக்கு கணேசவாதியாரும் சரின்னு சொல்றார். நீ கொஞ்ச நாள் ஆகுது. பூனலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருப்பியும் அந்த பிராமணர் வந்து கணேசவாதியார் கிட்ட, என்னோட அத்தின் பேர் டெல்லியில இருக்க, அவர் ஒரு பெரிய வேத பண்டிதர், அதனால அவர் வரப்போறார் என் பேரன் பூனலுக்கு. நாளை எல்லா வேதம் எல்லாம் கரெக்டா சொல்லணும். என் பேரனோட பூனல் பிரமாதமா நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுறார். உடனே இதை கேட்ட கணேசவாதியாருக்கு பயம் வந்துடுறது. உடனே கூத்தனூர் சரஸ்வதியை பார்க்க போற. அம்பாள் கிட்ட சொல்ற, அம்மா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அந்த அத்தின் பேர் பூனலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுற. இப்படி பூனலும் வந்துடுறது. பூனலுக்கு ஒரு நாள் முன்னாடி பூர்வாகம் நடந்துருக்கு. அப்போ பூர்வாகத்துல வனம் பண்ணிட்டே இருக்கா. அத்தின் பேர் பூனலுக்கு வந்துடுற. இந்த அத்தின் பேர் பெரிய வேத பண்டிதர்னால எல்லாரும் அவரை போய் வரவேற்கிறா. உடனே அம்பு தெரிஞ்சிடுறது கணேசவாதியாருக்கு இப்படி அத்தின் பேர் வந்துட்டார். உடனே கணேசவாதியார் அம்பாள் கிட்ட கோச்சுக்கிறாராம். ஏமா இப்படி பண்ணிட்ட, அத்தின் பேர் வரக்கூடாதுன்னு தானே சொன்னேன், இப்படி அத்தின் பேரை வர வச்சுட்டேமா அப்படின்னு கோச்சுக்கிறாராம் அம்பாள் கிட்ட. இப்படி அத்தின் பேர் கால் அனுப்பிட்டு பூர்வாகத்துல அவங்க உட்கார்ற அப்படின்னு சொல்லிட்டு காலை நம்ப போற. காலை நம்ப போன அத்தின் பேர் பாசி வழிக்கு கீழே விழுந்துடுறார். இப்படி பூர்வாகத்துல வந்து உட்கார அத்தின் பேர் கடைசியா ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறார். நான் இந்த கதையை இங்க சொன்னேன்னா, அம்பாள் தன்னோட பக்தன் லௌகீகமா இல்ல ஒரு சின்ன விஷயத்த ஆசைப்பட்டா கூட அந்த விஷயத்தை நிறைவேற்றிடுவானாம். பேர்பட்ட அவ்வியாஜ கருணாமூர்த்தி அந்த அம்பாள். அடுத்த நாமம் காமாட்சி. அம்பாளுக்கு காமாட்சி அப்படின்னு எப்படி பேர் வந்தது அப்படின்னா, மன்மதனுக்கு எல்லா விதமான சக்தியையும் அதிகாரத்தையும் கொடுத்தது பார்வதி பரமேஸ்வரால் தான். ஆனா அவன் என்ன பண்ணான், தேவர்கள் பிரம்மாலா சொன்னாங்கிறதுக்காக தபஸ்ல இருக்கக்கூடிய சிவபெருமான் மேல என்னுடைய காம வானத்தை ஏறினான். தபஸ்ல இருக்கக்கூடிய சிவபெருமானோட கவனம் கலைஞ்சது. அவர் கண் விழிச்சு பார்த்தார். மன்மதன் அந்த க்ஷணமே பஸ்மமாக்கிடுறார். மன்மதன் விழிச்சு சாம்பலா போயிடுறான். அப்போ அந்த சாம்பலா போன மன்மதன் கிட்ட அம்பாள் வரா. அது சொல்றா, அப்பா உனக்கு இந்த அதிகாரத்தையும் இந்த ஒரு பதவியும் இந்த ஒரு சக்தியையும் கொடுத்தோம். ஆனா உன்னோட மேலதிகாரிகிட்டயே உன்னோட கைவரிசையை காமிச்சுட்டியே. இது உன்னோட வேலையா இருக்கலாம், ஆனா நீ காமிச்ச விதம் ரொம்ப தப்புப்பா. பகவான் கிட்ட சக்தியை காமிச்சா பிரயோஜனம் இல்ல, பக்தியை காமிக்கணும். பக்தியை காமிச்சிருந்தா அவரோட வசமா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்பலா கடந்த மன்மதன் கிட்ட இருந்த கரும்பு வில்லையும் பச்சை புஷ்பபானத்தையும் அம்பாள் தாங்கையில எடுத்துட்டு அன்பு பொங்கற கண்களோட பக்தி பொங்கற கண்களோட சிவபெருமான பார்த்தாளாம். அதனால அம்பாளுக்கு காமாட்சி காமேஸ்வரி அப்படிங்கிற பெயர்கள்லாம் ஏற்பட்டது. அக்ஷம் அப்படின்னா கண்கள் அர்த்தம். வீண் போன்ற கண்களை உடையவள் அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு
மீனாட்சி அப்படின்னு பேரு. விசாலமான கண்களை உடையவள் அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு விசாலாட்சின்னு பேரு. நீலோத்தரம் போன்ற கண்களை உடையவள் அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு நீலாயதாட்சி அப்படின்னு பேரு. அதே மாதிரி கருணை நிறைஞ்ச கண்களை உடையவள் அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு காமாட்சி அப்படின்னு பேராம். காமம் அப்படின்னா ஆசைன்னு ஒரு அர்த்தம் இல்லையா? பக்தர்களோட ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடியவனா, அதனால அம்பாளுக்கு காமாட்சின்னு பேராம். காமேஸ்வரனுக்கு கண்களா அம்பாள் இருக்காளாம், அதனால அம்பாளுக்கு காமாட்சின்னு பேராம். காமேஸ்வரனுக்கு கண்களா அம்பாள் இருக்காளாம், அதனால அம்பாளுக்கு காமாட்சின்னு பேராம். காமாட்சி ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணாலேயே நமக்கு அறிவு, செல்வம், ஞானம்னு எல்லாம் கிடைச்சிருமா, அதனாலேயும் அம்பாளுக்கு காமாட்சின்னு பேராம். காமாட்சி ஒரு தடவை சொன்னாலேயே நம்ம பண்ண பாவங்கள் அத்தனையும் தொலைச்சிடுமா, அதனாலேயும் அம்பாளுக்கு காமாட்சி அப்படிங்கிற ஒரு பேராம். கானா சரஸ்வதி, மானா லக்ஷ்மி, அக்ஷர்கள்னா கண்ணு. சரஸ்வதியும் லக்ஷ்மியையும் அம்பாள் தன்னோட 2 கண்களா வச்சிருக்காளாம், அதனாலேயும் அம்பாளுக்கு காமாட்சின்னு பேராம். மன்மதன் வெறிச்சு சாம்பலா கிடக்கான். அப்போ அந்த மன்மதனை தன்னுடைய கண்களுக்குள்ள ஆகர்ஷிச்சு, காமனை தன்னுடைய கண்களுக்குள்ள ஆகர்ஷிச்சு அனகிரநாயகன் உயிர்ப்பிச்ச கொடுத்தா இல்லையா, அதனாலேயும் அம்பாளுக்கு காமாட்சி அப்படிங்கிற திருநாமா. அது மட்டும் இல்ல, காமாட்சிங்கிற பேரு மகாமந்திரம்னு அயக்ரீவர் அகஸ்தியருக்கு உபதேசம் பண்றார். அதனால இந்த காமாட்சியோட பெருமை, காமாட்சியோட சரித்திரம், காமாட்சியோட ஸ்வரூபம், காமாட்சியோட அழகு, கருப்பும் சிவக்குமான காமாட்சி, காமாட்சியோட கண்ணழகுன்னு காமாட்சியோட சரித்திரத்தையும் பெருமையும் தெளிவார் ரொம்ப அழகா தெய்வத்தின் குரத்தை சொல்றார். இக்ஷு கோதண்ட புஷ்பேஷு பாஷாம் குஷகரோஜ்வலாம் உத்யத் சூரியனிகாம் வந்தே மகாத்ரிபுர சுந்தரி. அடுத்த நாமம் லலிதா பரமேஸ்வரி. பரபிரம்மத்துக்கு லலிதம்னு சொல்லுவார். அம்பாள் பூர்ணமிதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. அம்பாள் தன்னோட சூக்ஷ்ம சரீரத்துல காஞ்சிபுரத்திலையும் தன்னோட ஸ்தூல சரீரத்துல விஷாலாட்சியா, மீனாட்சியா, காந்திமதியா, சிவகாமியா நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கா. திதிநித்யா தேவிகள் தான் லலிதா சஹஸ்ரநாமத்தை எழுதியிருக்கா. வேறுபட்ட லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு லலிதா ரகசிய நாம சஹஸ்ரம் இன்னொரு நாமம். ஏன்னா அதுல ஒரு மந்திரத்துக்கும் ஒரு ரகசியம் இருக்கா. இதனாலதான் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு லலிதா ரகசிய நாம சஹஸ்ரம் அப்படின்னு நாமம். வேறுபட்ட லலிதா சஹஸ்ரநாமம் ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ ஆரம்பிச்சு ஸ்ரீ சிவா இது முடியாது. ஸ்ரீ சிவான்னு முடிஞ்ச உடனே லலிதா பரமேஸ்வரி லலிதாம்பிகே அப்படின்னு கையெழுத்து போட்டாளாம். எப்படி திருவாசகத்தை மாணிக்க வாசகர் சொல்ல நடராஜர் எழுதி அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் இனி கையெழுத்து போட்டாரோ, அதே மாதிரி எங்க திதிநித்யா தேவிகள் எழுத அம்பாள் லலிதாம்பிகே அப்படின்னு கையெழுத்து போட்டாளாம். இதுதான் பகவத்பாதால் நதிதேதி சுராசுர மாதுரி சோரம்பிகே சகனாமஸ்தியதேன வித்வாமே மதுமத்தமா. அதாவது லலிதா எப்படி நம்ம ஒரு தேனை சாப்பிட்டா நம்மளோட நாக்குக்கு இனிமையா இருக்குமோ, அதே மாதிரி லலிதா அப்படின்னு சொன்னா நம்ம நாக்குக்கு இனிமையா இருக்குமா. லலிதானா இனிமைன்னு ரொம்ப அழகா பகவத்பாதால் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். அடுத்த நாமம் ராஜராஜேஸ்வரி. ராஜாதி ராஜர்களுக்கெல்லாம் ஈஸ்வரி அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு ராஜராஜேஸ்வரி அப்படின்னு பேரு. அஷ்டதி பஞ்சகிருத்தியங்களை பண்றவா ராஜாக்கள். அவாதான் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன். அவ 5 பேருக்கும் ராஜா அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு ராஜராஜேஸ்வரி அப்படின்னு பேரு. அஷ்டதிக்பாலகர்களை ராஜாக்கள்னு சொல்லுவா. அந்த அஷ்டதிக்பாலகர்களுக்கு ராஜா ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரிங்கிறதுனால அம்பாளுக்கு ராஜராஜேஸ்வரி அப்படின்னு பேரு. அம்பாள்
गान प्रियालोलिनी कल्याणी उडुराजबिम्बवदना धूम्राक्ष संहारिणे छिद्रोभे वरदेवता भगवती राजराजेश्वरी அப்படின்னு ஆதிசங்கரர் ராஜராஜேஸ்வரி அஷ்டகத்துல ராஜராஜேஸ்வரியோட பெருமையை ரொம்ப அழகா சொல்றார். பேர்பட்ட லலிதா பரமேஸ்வரி எப்படி அவதாரம் பண்ணா, எதற்காக இந்த பூலோகத்துக்கு வந்தானா, தக்ஷனுக்கு மகளா தாக்ஷாயினியா பிறந்து அவளோட கணவரை தக்ஷன் பண்ண யாகத்துல கூப்பிடாம அக்னி பிரவேசம் பண்ணி அம்பாள் இல்லாத சிவபெருமான் ரொம்ப கஷ்டப்பட்டு தபஸ் பண்ண விடுறார். அந்த நேரத்துல தான் பர்வதராஜனுக்கு மகளா பார்வதியா அம்பாள் சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சிவபெருமான் எங்க தபஸ் பண்றாரோ அங்க போய் அம்பாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்துல தாரகாசுரன் ஒரு பெரிய அசுரன், அவன் இப்படி அம்பாளும் சிவபெருமானும் பிரிஞ்சுட்டான்னு தெரிஞ்ச உடனே பெரிய தபஸ் பண்ணி பிரம்மா கிட்ட இப்படி அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் பிறந்த குழந்தையால தான் எனக்கு மரணம் வரணும் அப்படின்னு சொல்லிடுறா. இப்படி வரத்த வாங்கின தாரகாசுரன் எல்லாரையும் காடா படுத்தலாம், எல்லா லோகத்தையும் சிந்தப்படுத்தலாம். இவனோட இன்சையில தாங்க முடியாத பிரம்மா தேவர்கள் எல்லாரையும் மன்மதனை எப்படியாவது சிவபெருமான தபஸ்லேருந்து கழச்சிடு அப்படின்னு சொல்லி மன்மதனை அனுப்பி வைக்கலாம். மன்மதனும் தன்னோட புஷ்பபானத்தால சிவபெருமான் மேல தாக்கறான். சிவபெருமானோட நெற்றிக்கண் திறந்து மன்மதனை சாம்பலாக்கிடுறார். அப்போ இந்த மன்மதனை சாம்பலாக்கினோடனே பயந்து போய் பார்வதி தனியாவே தபஸ் பண்ண விடுறா. இப்போ இந்த மன்மதனோட சாம்பல விளையாட்டா மூலகணங்கள ஒருவரான சித்திரகர்மா அந்த சாம்பலை எடுத்து விளையாட்டா ஒரு உருவத்தை பண்ணி அந்த சிவபெருமான் கிட்ட காமிக்கிறார். எந்த நெற்றிக்கண் மன்மதனை சாம்பலாக்கியதோ மிச்ச 2 கண் பார்த்த உடனே அந்த சாம்பலுக்கு உயிர் வந்துடுறதா. அதுதான் பண்டாசுரன். பண்டாசுரனுக்கு சித்திரகர்மா சின்ன வயசுல இருந்தே வேதங்கள் எல்லாத்தையும் சொல்ற. பண்டாசுரனும் சின்ன வயசுலயே வேதங்கள் எல்லாத்தையும் கத்துட்டு ருத்ரனை நோக்கி பெரிய தபஸ் பண்றான். இந்த தபஸ்ல மயங்கின சிவபெருமானும் பண்டாசுரனுக்கு வரத்தை கொடுத்துடுற. இப்படி வரத்தை வாங்கின பண்டாசுரன் அசுரனும் சேர்ந்து எல்லாரையும் பாடாப்படுத்துறா. அப்ப தேவர்கள் எல்லாருமே மகாவிஷ்ணு கிட்ட போறா. மகாவிஷ்ணு மகாசம்பு கிட்ட போறா. இப்படி மகாசம்புவே யாக ஹோத்தாவா இருந்து இவர் எல்லாரும் ஒரு பெரிய யாகம் பண்றா. இப்படி இந்த யாகம் ஸ்ரத்தையா நடந்துட்டு இருக்கு. இப்படி யாகம் மேல நடந்துட்டே இருக்கு. அம்பாள் இன்னும் தேவர்களுக்கு பிரத்யட்சம் ஆகல. பண்டாசுரன் தேவர்கள் யாகம் பண்றாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு தேவர்கள் யாகம் பண்ற இடத்துக்கு வரா. பண்டாசுரன் வராங்கிற விஷயம் தேவர்களுக்கு தெரிய வருது. தேவர்கள் பார்த்தா வேற வழியே இல்ல, நம்மளோட அங்கங்களையே யஜ்ஞத்துல கை தனியா கால் தனியால் வெட்டி யஜ்ஞத்துல ஆபூதியா சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி வெட்டிக்கிறதுக்காக போறா. அந்த சமயத்துல பகவான் பக்தர்களை சோதிப்பான், நான் கைவிட மாட்டான். அம்மாவையும் மனதுருகினாள். திடீர்னு அந்த அக்னி பிழம்பிலேருந்து ஒரு ஜோதி பிழம்பு தோன்றது. அந்த ஜோதி பிழம்பிலேருந்து 6 வருஷ சக்கரமுடைய ஒரு தேர் வருது. அந்த தேர்ல ஒரு ஸ்ரீ சக்கரம். அந்த ஸ்ரீ சக்கரத்துல பிந்துஸ்தானத்துல கோடி சூரிய பிரகாசமா, கோடி சந்திர பிரகாசமா, கோடி மன்மத லாவண்யமா, தேஜஸ்வினியா, 16 வயசு கன்னியா, மூலகிலையும் இவ்வளோ அழகான ஒரு சுந்தரியா பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பரம சுந்தரியா, சதுர்பாக சமன்விதாவா, 4 கைகள்ல 4களோட அம்பாள் தேவர்களுக்கு பட்டாசுரன் தேர்ந்த அபயம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த யஜ்ஞ குண்டத்திலேருந்து வரா. அததான் நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தையும் சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதான்னு சொல்லுவோம். இப்படி இந்த லலிதா பரமேஸ்வரிய கேசாதிபாத வர்ணனையா ரொம்ப அழகா லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்லியிருக்கா. இப்படி அம்பாள் சிதக்னி குண்டத்திலேருந்து வந்த உடனே அம்பாளோட அழகான கேசம் தெரிகிறது. அடுத்து அந்த அம்பாள் அந்த கேசத்துல அழகழகா விதவிதமான பூக்கள் வச்சுட்டு இருக்காளா. அடுத்து அம்பாளோட அழகான பெரிய நெட்டி தெரிகிறது. மாவிலை மாறி புருவம், வெறுப்பான மூக்கு,
அழகிய யாருமே பார்த்ததில்லையா. அவ்வளோ அழகா இருந்தாளா அம்பாள். श्रीमाता श्री महाराज्ञी श्रीमत् सिंहासनेश्वरी चिदग्निकुण्ड सम्भूता देवकार्य समुद्यता उद्यद्भानु सहस्रावा चतुर्बाहु समन्विता रागस्वरूप पाषाढ्य क्रोधाकाराङ्कुशोज्ज्वला मनोरूपेषु कोदण्डा पञ्चतन्मात्रचायका निजारुण प्रभापूरा मज्जद्ब्रह्माण्डमण्डला चम्पकाशोक पुन्नाग सौपन्ति कलसत्कसा गुरुविन्दमणिश्रेणी करत्कोटीरमण्डिता अष्टमी चन्द्र विभ्राज कलिकस्थलशोभिता मुखचन्द्र कलङ्गाव मृगनाभि विशेषका वदनस्मर माङ्गल्य गृहतोरण चिल्लिका वक्त्रलक्ष्मी वरेवा चलन्वीनाभलोचना नवचम्पक पुष्पाक नासा दण्डवीरासना ताराकान्ति तिरस्कारी नासा रवनभासुरा कदम्ब मञ्जली क्लिप्त कर्णपूर मनोहरा राटङ्गयुगळी पूत कपनोडुपमण्डला पद्मरागशिला दर्श परिभारि कपोलभूः नवविद्रुमगृम्भश्री यत्काली रगनच्छरा शुद्ध विद्याङ्कुराकार त्रिचपन्थी द्वयोज्ज्वला कर्पूरवीटिका मोद समाकर्षति गन्धरा. இப்பேற்பட்ட இந்த அம்பாளை தங்க வைக்கிறதுக்காக பிரம்மா விஸ்வகர்மாவை கூப்பிடுறார். விஸ்வகர்மாவை வந்து சுமேர் மலைக்கு நடுப்புற ஸ்ரீபுரத்துல சிந்தாமணி கிரகத்துல சிந்தாமணி அப்படின்னு ஒரு கிரகத்தை நிர்மாணம் பண்றார். அந்த கிரகத்துல ஒரு ஸ்ரீ சக்கரத்தை நிர்மாணம் பண்ணி அந்த ஸ்ரீ சக்கரத்துல ஒரு கட்டில், அந்த கட்டிலுக்கு 4 கால்கள், ஒரு காலையும் ஒரு காலில் படைக்கும் தொழில பண்ணக்கூடிய பிரம்மா, இன்னொரு காலில் காக்கும் தொழில பண்ணக்கூடிய மகாவிஷ்ணு, இன்னொரு காலில் மறைக்கும் தொழில பண்ணக்கூடிய ஈஸ்வரன், இன்னொரு காலில் அழைக்கும் தொழில பண்ணக்கூடிய ருத்ரன்றவா 4 கால்களா இருக்கு. அந்த கட்டிலுக்கு பலகையா அனுகிரகம்ன்ற அனுகிரக தொழில பண்ணக்கூடிய சதாசிவன் படுத்திருக்கார். அந்த சதாசிவன் மேல பஞ்சப்பிரேதாசனாசினா பஞ்சபிரம்மஸ்வரூபிணி சின்மயி பரமானந்தா விஞ்ஞான ரூபிணின்னு அம்பாள் உட்கார்ந்துருக்கா. அம்பாள் உட்கார்ந்துருக்கிற விதத்தையும் அனுகிரகம் பண்ற விதத்தையும் லலிதாசனஸ்ரநாமம் அற்புதமா வர்ணிக்கிறது. சிருஷ்டிகர்த்தி பிரம்மரூபா கோத்ரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ரரூபா வினோதான கரிஷ்யரி சதாசிவ அனுகிரகதா பஞ்சகத்திய பராயணான்னு அம்பாள் உட்கார்ந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி மகா திரிபுர சுந்தரி 4 கையிலும் பாசம் அங்குசம் கரும்புகள் மணமான வச்சுட்டு நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதே அம்பாள் தான் பிரளயத்துல கூட அறியாத பிரளய ஜித்துங்கிற காஞ்சிபுரத்துல நம்ம எல்லாருக்கும் காமாட்சியா இதே மாதிரி எப்படி திரிபுர சுந்தரி 4 கையில 4 வச்சுட்டு இருந்தாலும் அதே மாதிரி இந்த காஞ்சிபுரத்திலையும் காமாட்சி 4 கையிலையும் 4 வச்சுட்டு நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. பிரியவானா எதற்காக இந்த அம்பாள் 4 கையில 4 வச்சுட்டு இருக்கான்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கா. அம்பாள் சதுர்பாகு சமன்விதான 4 கையில 4 வச்சிருக்கா. பாஷம் அம்சம் கருண்டொழில் பஞ்ச புஷ்பவானம். ஏன் அம்பாள் பொதுவா விந்துனா எதுல இருக்கணும்? இரும்புல தானே இருக்கணும். ஆனா அம்பாள் கठोरமான இரும்பு வில்லுக்கு பதிலா மதுரமான கரும்பு வில்லு வச்சிருக்காளாம். கூரான அம்புகளுக்கு பதிலா மிருதுளமான பஞ்ச புஷ்பவானத்தை வச்சிருக்காளாம். ஏன் அம்பாள் கரும்பு வில்ல வச்சிருக்காங்க அப்படின்னா கரும்பு வில்லுங்கிறது மனசு அப்படிங்கிற தத்துவத்தை குறிக்கிறது. அம்பாளோட மதுரமான மனசு கிட்ட நம்மளோட மனசை இந்த மதுரமான கரும்பு வில்ல காட்டி இழுத்துருவாளாம். பஞ்ச புஷ்பவானத்தையும் அம்பாள் கையில வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பஞ்ச புஷ்பவானம் நம்மளோட பஞ்ச இந்திரியங்களை கொடுக்கிறது. பொதுவாக ஒரு பூவை பார்த்தாலே கண்ணுக்கு திட்டமா இருக்கும். ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு இந்த பூ அப்படின்னு புஷ்பத்தை பார்த்தா கண்ணுக்கு திட்டமா இருக்கு. அந்த புஷ்பத்தை மோதி பார்த்தா அந்த வாசனை மூக்குக்கு திட்டமா இருக்கு. அந்த புஷ்பத்தோட தேன் நாக்குக்கு திட்டமா இருக்கு. அந்த புஷ்பத்தை தொட்டு பார்த்தா மிருதுளமா இருக்கு, அது கைக்கு திட்டமா இருக்கு. இப்போ கருப்பு வில்லு இருக்கு, பஞ்ச புஷ்பவானம் இருக்கு. இதை ஏறதுக்கு நான் வேணும் இல்லையா? அந்த நான் தான் வண்டாம். அந்த வண்டு புஷ்பத்தை ரீங்காரம் பண்ணக்கூடிய சத்தம் காதுக்கு கிட்டமா இருக்கு. இப்படி அம்பாள் பஞ்ச புஷ்பவானத்தையும் கையில வச்சிருக்கிறதுக்கு காரணம் நம்மளோட பஞ்சேந்திரியங்களை ஈர்க்கிறதுக்காக தான் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றான். மனோரூபேட்சு கோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயக்கான லலிதா சகஸ்ரநாமம் இதுதான் சொல்றது. அம்பாள்
சொல்றார். பெரியவா இன்னொன்னு சொல்றார். இந்த கருப்பு வில்லும் பஞ்சபுஷ்பபானமும் காமனுக்கும் காமாட்சிக்கும் காமனா இருக்கும். அதாவது நம்ம மனசு லௌகீகமா ஈடுபட்டா காமனுக்கு வசமாயிடும், தெய்வீகமா ஈடுபட்டா காமாட்சிக்கு வசமாயிடும்னு எங்களை மாதிரி குழந்தைகளுக்கு கூட புரியற மாதிரி தெளிவா ரொம்ப அழகா சொல்லியிருக்கா. காமாட்சி தாய்மடியில் சீராட்சி புரிந்து வரும் காமகோட்டி தரிசனம் காண புண்ணியம். காமாட்சி தாய்மடியில் சீராட்சி புரிந்து வரும் காமகோட்டி தரிசனம் காண புண்ணியம். பாரிஜாதனது பரம் பாதமே சதுர்வேத கீதமே சங்கரனை பாடுவே. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காமாட்சி தாய்மடியில் சீராட்சி புரிந்து வரும் காமகோட்டி தரிசனம் காண புண்ணியம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காமாட்சி தாய்மடியில் சீராட்சி புரிந்து வரும் காமகோட்டி தரிசனம் காண புண்ணியம். ஜெகன்மாதா பராசக்தி ஜெய். இப்படி தேவர்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணியிருந்ததுனால அம்பாள் மகா திரிபுர சுந்தரியா நம்ம எல்லாருக்கும் வந்த தேவர்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணா. அதே அம்பாள் தான் பிரளயத்துல கூட அழியாத பிரளயத்துங்கிற காஞ்சிபுரத்துல காமாட்சியா அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி இங்க நன்கநல்லூர்ல இருக்க ராஜராஜேஸ்வரி அம்பாளும் ராஜகோபால் சுவாமிகள் யாகம் பண்றப்ப கிடைச்சானா. இந்த அம்பாளுக்கு கோவில் கட்டி எல்லா ஸ்ரீவித்யா மந்திரத்தை படி எல்லா வேலைகளையும் பண்ண சொன்னது சாட்சாத் மகாபெரியவா. இது ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஆனா இந்த அம்பாள் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டான்னு சிங்கேரி பெரியவாவான அபிநவ பாரதி தீர்த்த பெரியவாவும் அதே மாதிரி திருமூலரும் தன்னோட சக்தி வேதத்துல இந்த அம்பாள் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படி இந்த அம்பாள் இந்த நங்கநல்லூருக்கு 16 வயசு கன்னிகையா வந்ததுனாலதான் இந்த ஊருக்கே நங்கை நல்லூர் என்று பேர் வந்தது. அது மருவி நங்கநல்லூர் என்று பேர் வந்திருக்கான். கோவில் நகரம் நங்கநல்லூர் என்று சொல்லுவார். ஜெகத்நிகுண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதான தேவர்களோட பிரார்த்தனைக்கு இணங்கி அம்பாள் அக்னிகுண்டத்திலேருந்து ஆவிர்வவிச்சு சுமேருமலைக்கு நடுவுல ஸ்ரீபுரத்துல சிந்தாமணி கிரகத்துல பஞ்சபிரம்ம ஸ்வரூபிணியா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியா தன்னுடைய பரிவார தேவதைகள் அதாவது வாராகி மாதங்கி திவித்யா தேவிகள்னு தேவதைகள்னு எல்லாரும் கூட சூழ அம்பாள் எப்படி அனுகிரகம் பண்ணாலும் எப்படி காஞ்சிபுரத்துல காமாட்சியா இருந்த அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காளோ அதே மாதிரி நம்ம நங்கநல்லூர்லயும் ராஜராஜேஸ்வரியா இருந்துட்டு அம்பாள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. இந்த இந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய காமாட்சி கோவில்ல பூபிரஸ்கார விதிப்படி 9 ஆவரணத்தையும் சமதளத்தை கொண்டு கட்டப்பட்டிருக்கு, பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. ஆனா நம்ம நங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி கோவில் அம்பாளோட சாட்சாத் அம்பாளோட உத்தரவுப்படியே மேலும் பிரஸ்தார விதிப்படி ஒரு ஆவரணத்தையும் தூக்கி ஒன்னொன்று மேல படி மாறி மதம் மாறி வச்சு பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கா. இந்த ஒரு ஆவரணத்துக்கும் ஒரு திரிவித்யா தேவிகளை பிரதிஷ்டை பண்ணி அந்த 9வது ஆவரணத்துல ஸ்ரீ சக்கரத்துல பிந்து ஸ்தானத்துல அம்பாளை பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. இதுல எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய, எல்லாருக்கும் மங்களம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய சர்வமங்களா இந்த ராஜராஜேஸ்வரி மந்திர யந்திர ரூபமாக இருந்துட்டு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. பலவிதமான பேர்கள்ல கௌமாரி, வைஷ்ணவி, சாமுண்டா, காளி, லக்ஷ்மி அப்படின்னு விதவிதமான பேர்கள்ல இருந்துட்டு அம்பாள் எல்லாருக்கும் மந்திர யந்திர ரூபமாக இருந்துட்டு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. இந்த இடத்துலதான் வருணதேவர் மகாவிஷ்ணுவை நோக்கி தபஸ் பண்ணார். வருணதேவரோட தபஸை வச்சு மகாவிஷ்ணு வந்து இந்த இடத்துல
அப்படின்னே பேரு. மகா பிரசித்தி பெற்ற தீர்த்தம் இந்த தீர்த்தம், சர்வ ரோக நிவாரண தீர்த்தம். இப்பேற்பட்ட இந்த கோவிலோட மூர்த்தியோட விசேஷத்தை பார்த்தோம், தீர்த்தத்தோட விசேஷத்தை பார்த்தோம். இப்போ இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் மகிழமரம். இப்படி இந்த கோவில்ல மூர்த்தி, தீர்த்தம், விருட்சம் மூணுமே விசேஷமா. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எவ்வளோ மீனாட்சி கோவில் இருந்தாலும் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி கோவில் தான் மீனாட்சிக்கு ஹெட் குவார்டர்ஸ், அதாவது முக்கியஸ்தானம். விசாலாட்சி கோவில் எங்க இருந்தாலும் காசியில் இருக்கக்கூடிய விசாலாட்சி கோவில் தான் விசாலாட்சிக்கு முக்கியஸ்தானம். அதே மாதிரி நம்ம ராஜராஜேஸ்வரி கோவில் பூவுலகத்தை எங்க இருந்தாலும் நம்ம நங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி கோவில் தான் ராஜராஜேஸ்வரிக்கு முக்கியஸ்தானமா. எந்த கோவிலுக்குமே இல்லாத தனி பல சிறப்பு அம்சங்கள் இந்த ராஜராஜேஸ்வரி கோவில் இருக்கு. ஸ்ரீவித்யா மந்திர சாஸ்திர வடிவா அமைக்கப்பட்ட ஒரு மந்திர வடிவமான சக்தி பீடம் தான் இந்த ராஜராஜேஸ்வரி கோவில். இந்த ராஜராஜேஸ்வரி கோவில் ஆகம விதிப்படி கட்டப்படல. இங்க சிவாச்சாரியர்கள்லாம் பூஜை பண்றதில்ல. ஸ்ரீவித்யா மந்திர தீட்சை வாங்கிட்டு பூரண அபிஷேகம் பண்ணவாதான் இந்த ராஜராஜேஸ்வரி கோவில்ல பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீவித்யா மந்திர சாஸ்திரத்துக்கு ரொம்ப அடிப்படையான நூல் பரசுராம கல்பம். அந்த பரசுராம கல்ப சூத்திரத்துல சொல்லியிருக்கிற மாதிரி தான் இந்த ராஜராஜேஸ்வரி கோவில்ல இன்னைக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்கா. சேஷாத்ரி சுவாமிகளே ஒரு பெரிய அம்பாள் உபாசகர். அவர் பூஜை பண்ண சிவலிங்கம் இந்த ராஜராஜேஸ்வரி கோவில்ல இருக்கு. நாராயணவர சுரக்கா சுவாமிகள் வச்சிருந்த யோகதண்டம் இந்த ராஜராஜேஸ்வரி கோவில்ல இருக்கு. உள்ள புதுமையான டிஎம்எஸோட ஃபேமஸான பாட்டு அதை எழுதினவர் ஆண்டவன் பிச்சை அப்படின்னு ஒரு பெரிய முருக பக்தர். அவர் அந்த முருக பக்தை ஆண்டவன் பிச்சை இந்த ராஜராஜேஸ்வரி கோவில் மேல நிறைய கீர்த்தனைகள் எழுதியிருக்கார். பாபநாசம் சிவன் அவர்களும் இந்த ராஜராஜேஸ்வரி கோவில் மேல நிறைய பாடல்கள் இயற்றியிருக்கார். அது மட்டும் இல்ல, இந்த கோவிலுக்கு வரப்போறதுங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்ச அகஸ்திய முனிவர் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு திருவித்யா தேவிகளை பத்தி ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அந்த திருவித்யா தேவி கீழே அந்த ஸ்லோகத்தை இந்த ராஜராஜேஸ்வரி கோவில்ல பொறிச்சு வச்சிருக்காங்க. அன்றைக்கு எப்படி ஜெகத்தை கொண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதான அந்த தேவர்களை பதவி கொடுக்கறதுக்காக அம்பாளுக்கு திருவித்யா தேவிகள் அத்தனை பரிவார தேவதைகளோட இருந்து அனுகிரகம் பண்ணாலும், அதே மாதிரி இன்னைக்கும் இந்த நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி கோவில் இருந்து எல்லா பக்தர்களுக்கும் அம்பாள் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான அந்த அம்பாள் எல்லா லோகத்தையும் ஆட்சி பண்றா. ஏற்பட்ட அம்பாள் ஒரு திருவித்யா தேவிகளை ஒரு நாள் ஆட்சி பண்றதுக்காக அனுப்பிருக்கா. அதனாலதான் இப்ப வரைக்கும் ராஜராஜேஸ்வரி அம்பாள் கோவில்ல அம்பாளை பார்க்கறதுக்கு முன்னாடி அன்னியோட திருவித்யா தேவிகளை பார்த்து அவளுக்கு பூஜை பண்ணி அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு குங்குமத்தை வச்சுட்டுதான் அடுத்து படியேறி அம்பாளையே பார்ப்போமா. ஏற்பட்ட இந்த அம்பாளோட பெருமையை பத்தி சொல்றதுக்கு எங்களுக்கு அந்த அனுபவமோ இல்ல வயசோ இல்ல அறிவோ எங்களுக்கு கிடையாது. ஆனா அந்த அம்பாளோட கருணை தான் நாங்க இன்னைக்கு சொல்லியிருக்கோம். இந்த நவராத்திரி நன்னாள்ல அம்பாள் எங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே செல்வத்தை கொடுக்கிறா. கைமகனா இருந்திருக்கா. இப்படி அந்த செல்வத்தையும் ஞானத்தையும் தக்க வச்சுக்கிற துணிவையும் தைரியத்தையும் கொடுக்கிறா. ஸ்ரீ சக்கரம் தனிலவந்த ராஜேஸ்வரி சின்மயமானந்த சிவமனோகரி சிந்தாமணி மண்டபத்தில் கொழுகிருந்தார் என் சிந்தரிலே வந்து கலந்திருந்தார். ஸ்ரீ சக்கரம் தனிலவந்த ராஜேஸ்வரி சின்மயமானந்த சிவமனோகரி சிந்தாமணி மண்டபத்தில் கொழுகிருந்தார் என்